சபை என்ன செய்யுது? தம்பி விரும்புது. இந்த பெந்தகோஸ்து சபையில் இப்படி தான் பண்ணாங்கன்னாக்கா நாங்கள் வேற ஒரு சபைக்கு போகிறோம். இப்படியே போயிட்டா என்ன வருது? அந்த பாச சொல்லார், இவங்க இதை விட்டா வேற எங்கன்னா போவாங்க. கர்த்தர் 2 குடும்பங்களும் எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவான். இப்போ வர்ற சபை முழுவதும் அப்போ இந்த பாஸ்டர்கிட்ட மேலெட்டுலன்னு சொல்லுவாங்க, டே நீ விட்டினா அண்ணன் தூக்கின்னு போயிடுவான், பண்ணி தொலை. இது ஒன்று பண்ணி விட்டோன்னா எல்லா பண்ணிங்களும் ஆடுகள்லாம் பண்ணிகளாக மாறிடும். ஒலையான செட்டுக்கு போவான், அவன் பையனுக்கு பண்ண, என் பையனுக்கு பண்ணல, அவன் தசமாக கொடுக்குறான் அவனுக்கு பண்ணியான், அவன் உன் இனத்தான் அவனுக்கு பண்ணியான், உன் பாஷக்காரன் அவனுக்கு பண்ணியான், உன் டிஸ்ட்ரிக்ட் அவனுக்கு பண்ணியான். அவன் இந்தியன் மேப்பு, ஜாகிரபிக்கல், பொலிட்டிக்கல், ஃபைனான்ஷியல், சோஷியல், ஸ்பிரிச்சுவலை தவிர மற்ற எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிடும். சபை குழுமம் பிரசங்கத்துக்கு மேலே இந்த விமர்சனங்கள் சபைக்குள்ளே போவோம். அவங்க பண்ணுறதெல்லாம் இல்லை, இங்கேயே ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல சத்தியத்துக்கு நீங்கள் விலகினீங்கன்னா பல இடத்துக்கு நீங்கள் அடிமையாக போகணுன்னு சொல்ல வரேன். அந்த இடம் ரொம்ப கஷ்டமான இடம். அதில் ஜெயிச்சிருக்கு கிரியை இல்லை. தியேத்ரா சபை ஒரு விசுவாசி இல்லை. இந்த விசுவாசிகள்லாம் ஆரம்பத்தில் தண்ணி எடுத்து கொடுத்துருப்பாங்க. பாஸ்டர் ஆகிய நான் விக்கின்னு இருந்திருப்பேன். சத்தியம் இது. ரொம்ப அடிப்படையிலேருந்து ஊழியம் வரவங்க ஆரம்ப காலத்தில் வந்து விசுவாசிகள் அந்த பாஸ்டரை அவ்வளோ நேசிப்பாங்க, கர்த்தருக்காக கொடுப்பாங்க. நான் எல்லாரோட வண்டியெல்லாம் வாங்கி ஓட்டியிருக்கிறேன், 2 வீலர் சொல்கிறேன். இது ஆரம்ப காலத்தில் அந்த விசுவாசிகள் அவ்வளோவா நேசிப்பாங்க. அது சிம்பத்தியோ அதெல்லாம் நான் சொல்லலை. அந்த அன்பு கொடுக்கறதில்ல, இருக்கிறத பகிர்ந்து சாப்பிட்றதில்ல, இருப்பிடத்தில் தக்க சொல்கிறதில்ல, வஸ்திரம் முதல் கொண்டு அவங்க கிட்டத்தட்ட அந்த நேசம் அப்படி இருக்கும். நேச வைராக்கியம் கிறிஸ்துக்குள்ளே கரையே இருக்காது. அவங்களுக்கும் அந்த சபையோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அப்போ அந்த சபையை அவங்களோட சொந்த ஒரு வீடை போல் பெருக்குவாங்க, எல்லாமே பார்த்துக்கொள்வாங்க. 20 வருஷத்தில் அந்த பிள்ளையாண்டான ஒருத்தன் பிறப்பான் அவன் வீட்டில். இப்போ இந்த பிள்ளை போய் தம்பி விரும்புது. இப்போ இந்த பாஸ்டர் எந்த நிர்பந்தத்தில் இருக்கார்? நன்றி கெட்டவன் பேர் எடுக்க போகிறாரா, இல்லை இவர் நாடை பன்றியாக கன்வெர்ட் பண்ண போகிறாரா? அவன் வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ண வரப்போகிறான். நம்ம சபை ஐயா, நம்ம பையன், நீங்கள் தூக்கி வளர்த்த பையன், நீங்கள் பிரதிஷ்டை பண்ண பையன், நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்த குடும்பம், நீங்கள் தான் கல்யாணம் பண்ண அவனுக்கு. அது எங்களுக்கு தெரியும். இந்த வெங்காயம் எல்லாம் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் பையன், என்ன இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசுகிறாரா? அவங்க எப்படியெல்லாம் எடுத்துக்குவாங்க, எவ்வளோ நம்பிக்கை இருக்கும். ஐயா நம்மளை கைவிட மாட்டார், எப்படி சேர்த்துக்குவார். ஆல் தட் தே வாண்ட் டு க்ளோஸ் இட் டு மேரேஜ். அது கன்வெர்ட் பண்ணுறானோ, அதை என்ன பண்ணுறானோ, ஆணையை பூனை ஆகிறானோ, பூனையை பேச்சாளி ஆகிறானோ, கிறிஸ்தவ பேரை வச்சு கூப்பிட்டு வந்தால் என்ன தெரிய போகுது? இது அவனே சொல்லி தருவாங்க நம்மளுக்கு. இதெல்லாம் அங்கெல்லாம் அப்படி தான் நடக்குதுன்னு. இப்போ 25 வருஷம் நட்பு நான் இழந்தேன்னா எப்படி இருக்கும் என் மனசாட்சி? திரும்பி பார்த்தா என் கார் தொட்டு பார்க்குறப்போ துடைக்கிறப்பெல்லாம் அன்றைக்கி அந்த தம்பி எனக்கு வண்டி கொடுத்தான். சின்ன வண்டி தான், அதை கொடுத்தான். பஸ்ஸில் போனால் டைம் ஆகும், நீங்கள் இந்த வண்டி எடுத்துன்னு போங்க, பெட்ரோல் நான் போட்டுக்காதீங்க, நான் ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நானும் ருசிச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் அந்த வண்டியை கொடுக்க போகிறப்பவும் அங்கே சுட சுட ஏதாவது எனக்கு பிடிச்ச ஒரு பதார்த்தம் இங்கே அடுப்பில் கோச்சின்னு இருக்கும். போகாதீங்க, ஆயிடுச்சு சாப்பாடு, சாப்பிட்டு போங்க. இது இந்த அன்பெல்லாம் மறக்கவே முடியாது. பசு மரத்தாணி இதில் 2-3 செத்தும் போயிருக்கோம் அவங்க வீட்டில். கால சூழ்நிலை இல்லையா? இப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணோம், நான் கிரியையில் கர்த்தர் பார்க்கிறார். தியேத்ரா சபையை எல்லாத்தையும் இழக்க ரெடியா, சபையை இழக்க ரெடியா சத்தியத்துக்காக? இப்படிலாம் பேச எல்லாம் கிளம்பி போயிடுவான். சாயங்காலம் சர்வீஸ்க்கு நானே என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் தான் இருக்கும். புரியுதா? ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இவெல்லாம் போனோன்னு எல்லோரும் போகிறாங்க. நம்ம என்ன ஃபேமிலி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ரட்சிக்கப்படுறதுக்கு டிலே ஆகுது ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்கள்லாம் என்னடா இது எல்லாமே கிளம்புறான், எல்லோரும் அலையில் வேணா நம்மளும் தூக்குறான் இல்லையா கையே, எல்லோரும் போகிறப்ப வேணா நினைப்பான். தப்பான நேரத்தில் இருக்கணும் நம்ம பெற்றதே நினச்சி தான் என்ன வருது என் நிலமை. ஐயோ இதுனா ஊழியம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொன்னேன், அந்த வண்டி வாங்கின்னு போனேன், சோறு தின்னேன்னு. அந்த நிலைமைக்கு வந்துடுச்சுன்னா என்ன வருது என் ஊழியம்? சரி அடுத்த மாதம் நான் வெளில போகிறேன் இது அப்படின்றப்பே தெரிஞ்சிடும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு. அப்படியே கிறிஸ்து மங்க ஆரம்பிப்பார், மறைய ஆரம்பிப்பார், ஒதுக்க ஆரம்பிப்பார். ஊழியம் அப்படியே இதெல்லாம் ஆட்டுக்கூட்டம், என்ன ஆட்டுக்குட்டிகள் பயப்படாதே சிறுமந்தை என்றதெல்லாம் பன்றி கூட்டமாக ஆரம்பிக்கும். டே அவன் பேரை சொல்லுவாங்க, டே அவன் பையன், அப்போ நம்ம பையனுக்கும் ஆள்தான். எனக்கு கிரீடெல்லாம் போச்சு, அபிஷேகம் குன்ற ஆரம்பிக்கும், நிற்கிற ஊழியம் அப்படியே படுக்க ஆரம்பிக்கும். இது சத்தியம். நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுன்னு இருக்கிறீங்க,
கர்த்தர் கப்பார், ஏன்பா ஊழியத்தை கொடுத்தேன் உனக்கு, உத்தமன் என்று நம்பி உன ஊழியத்தை கொடுத்தேன். ஆமாம் ஆண்டவரே, என் ஜனங்களை நேசிக்க சொன்னேன், நீ நேசிச்ச. ஆமாம், எல்லாம் கரெக்டு. அவன் பையன் எவனையோ போய் நேசிச்சிட்டானே. நீ சபையை நேசிச்ச, சபையில் இருக்கிற விசுவாசி எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான். அதுக்கு நீ என்ன செய்கிற, ஆட்டை பண்ணியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அது பாமா அது ஸ்விம்மிங் பூலில் வர மாதிரி அந்த பொண்ணும் பையனும், அது சப்ஜெக்ட் தெரியாது. அது ரட்சிக்கப்பட்டு வரவனுக்கும் திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவனுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் குடும்ப வாழ்க்கையை காமிச்சு கொடுத்துரும். அதுக்கு சபை உள்ளே போகிறப்போ சபை கரைப்பற்றும். இந்த கிரியையை கர்த்தர் வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார். தியேதராஜ் சபையில் இது ஜெயிச்சிருக்காங்க. கரங்களை உயர்த்தி 100 சோத்திரம் பண்ணால் கூட தியேதராஜ் சபைக்கு பத்தாது. இது ஜெயிக்க ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே கமிட்டி வந்துடும், மமிட்டி வந்துடும். அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய தலையில் நான் போய் நினச்சிருந்தேனாக்கா நான் சுயேட்சை எம்எல்ஏ மாதிரி இருக்கிறேன். என் விஷயம் வேறு. எதுலேயோ ஒரு ஆளுங்கட்சி கூட சேர்ந்துருக்கான்னு வச்சுக்கோ, அவன் அங்கேருந்து லெட்டர் போடுவான், லூசு பையில என்னடா அது மாதிரிலாம் நடக்குதாம, உங்ககிட்ட எனக்கு வருது நியூஸு பார்த்து நடந்துக்கோ. நான் என்னமோ எவ்வளோ இழுத்து போயிட்ட மாதிரி பேசுவாங்க. அடப்பாவிங்க, ஃபுல் பைபிளை மாற்றி விட்ருவானுங்க. சத்தியம் ஒன்று சொல்லுது, அது வயசில் பெரியவங்களை தான் சொல்லுவேன், அடிச்சுன்னு உரைக்கிடுவேன். சொல்கிறத கேள்றா. ஆத்தம சமரி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ வருஷமாக அவனோடு இருக்கிறாங்க. அதில் காசு கொடுத்தேன்னா கட்டி கொடுத்துறாங்களாக்கோ அவ்வளோதான். கற்கள் செவர்கள் எல்லாம் அவன் பேரை பேசும். அப்போ தான் இது நாங்கள் டியூப்லைட் பேர்லலாம் நான் இவரை கொடுத்தா அவ்வளோ கொடுத்தேன், இந்த ஊர்லேருந்து வரேன்னு. இப்போ எல்லாத்தையும் மாற்றி விட்டோம். பட்டி இருந்தால் அது எழுதுறான்ட்டு இந்த மாதிரி ஆலோசனை போட்டு விட்டோம். என்ன டியூப்லைட் பட்டி இருந்தால் தான் கீழே எழுதுறான், நான் இது இந்த நன்கொடையாக கொடுத்தேன்ட்டு இந்த மாதிரி விளக்கெல்லாம் போட்டு விட்டோம். எழுது சுட்டுக்கோ கையிலன்னு. இப்போது எப்படி இருக்கும் ஆஸ் அ பாஸ்டரு, ஒன்று என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுருவாங்க. அப்படி இல்லை இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்டல் சர்ச்சாக இருந்தாக்கா அதுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுங்க. அதான் எங்கள் அண்ணன் காத்துனுருக்காங்களே, வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமர்கள் எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கள் அவன் நிற்கிறான். பரவாயில்ல, அதாவது தேநீர் மாதிரி கொடுக்குறான்ல திருவிருந்து, மொண்டுக்கோ குடிச்சிக்கோ, தாகமாக இருக்க வந்து குடிக்க கடவான்னா அது வேற தாகம். இவன் ரசனா மாதிரி கொடுத்துன்னு இருக்கான் திருவிருந்து. இப்படியும் போய் கொண்டிருக்குது இல்லையா. இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தாக்கு பிடிக்காதுப்பா. இந்த சபையெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பேய் நோயெல்லாம் இருந்தப்பா அப்போ தேவைப்பட்டுச்சு. இப்போ பையனை எப்படி விட்டுற முடியும்? ஐயா உங்களுக்கு வேணால் 1000 விசுவாசி வரலாம், இதில் பொருளாதார பிரச்சனை வேறு வந்துடும். இப்போல்லாம் பாஸ்ட்டு பெரிய பணக்காரங்களை தான் பார்க்குறாரு, நம்மளெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்மளே அசட்டப் பண்ணுறாரு. இவன் கர்த்தரை அசட்டப் பண்ணான்றது சொல்லுவானா? நாங்கள் செஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டே சொல்லின்னு இருப்பான். என்னென்ன செஞ்சோன்னு நாங்கள் வாயால் சொல்லக்கூடாது. நாங்கள் செஞ்சதெல்லாம் அந்த பாஸ்டருக்கோ அந்த ஊழியத்துக்கோ அதெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பலை. அவர் சாப்பிட்டதல்லோ அவர் என்னமோ எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி இருந்தாருன்றப்பவே எல்லாம் வந்துடும். சாப்பிட்டுருக்கிறேன், தங்கியிருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன், கொடுத்துருக்குறேன், எல்லாமே வந்துடும். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். அவனை பரிசுத்தப்படுத்துறது எல்லாம் இல்லை, அது போயாச்சு. காணாமல் போன ஆடா. பையன் லவ் பண்ணி அவன் லவ்வில் மிதந்துன்னு இருக்கிறான். தீனால் அந்த சீகம் பண்ண மாதிரி கட்டின உன்னை தான் கட்டுவேன், இவனுங்க வெட்டினா உன்னை தான் வெட்டுவேன். யாக்கோபு வீட்டில் அவன் கட்டின பொண்ணை தான் கட்டுவேன்னு. கட்சியில் அவன் அதுக்கேற்ற கிரியை கேட்ட பலனை அனுபவிச்சு எல்லாரையும் வெட்டி போட்டானுங்க. அவனுங்க பீன்ஸ் வெட்டுற மாதிரி. ஒருத்தன் பண்ணால் லவ், அதுக்கு சொல்லிட்டாங்க நிறுத்த சேர்ந்த பண்ணாதானா, சரி நான் பண்ணிக்கிறேன்ட்டு இவன் ரெடி ஆகிட்டான் லவ்வுக்காக. மற்றவெல்லாம் சேர்ந்துட்டான். நானும் சரிச்சிக்கிறேன்டா, நானும் வெட்டிக்கிறேன்டா. விருத்து சேர்ந்து வெட்டிக்கிறதுக்கு நான் முடி வெட்டுற மாதிரி ஏதாவது பாவீங்களா? ஏன்னா காசு வருது இல்லை, பணம் வருது இல்லை, நல்ல எதிர்காலம், ஆதாய திருமணம். பின்ன சீக்கிரம் பண்ணங்கிட்ட போனால் அவங்ககிட்ட அபிஷேகமாக கிடைக்கும், தேவ இறக்கமாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் எதனா ஆட்டையப்பட உள்ள வருவான். இதை பார்த்துட்டு தான் யாக்கோபு பிள்ளைகள் வெளியிலேருந்து வந்து சரமரை வெட்டி போட்டானுங்க. இது வந்து அங்கே மட்டும் இல்லை, இது சபையில் வந்து பட்டயம் வந்து எண்ணெய் வெட்டுரும். முதல்ல குடும்ப நாசமாயிடும். சபையில் இது வந்து ஓப்பன் அடல்ட்ரி ப்ராக்டிஸில் இருக்குது. இது பேர் தான் பிலியாமின் உபதேசம்னு சொல்கிறது. பிலியாமின் உபதேசம் தான் இது. ஸ்திரீகளை அவர்களுக்குள்ளே அனுப்புவோம் சொல்கிறான். தேவன் அவர்கள்ட்ட பிரிந்து போயிடுவார். அப்போ நம்ம எளிதில் மேற்கொள்ளலாம். இது அதே தான் கிருபை பெற்ற விசுவாசி. நம்ம தான் தூக்கணும், நம்ம தான் வளர்த்தோம் கிறிஸ்துக்குள்ளே, நம்ம தான் பிரதிஷ்டை பண்ணோம். இன்றைக்கி ஓங்கி நிற்கிறான் பனை மரம் மாதிரி, இல்லை தென்னை மரம் மாதிரி கனி கொடுக்குறான். அவன் தசமாகவும் போவோம், அவன் ஆத்தா தசமாகவும் போவோம், எல்லாம் தானே வேலைக்கு போதுங்க. இப்போது அம்புட்டு அந்த குடும்பத்தோட மொத்த தசமாகவும் சேர்ந்து போவோம், குடும்பம் போவோம், வந்த குடும்பம் சேர்ந்து போவோம். இதை பார்த்து 4 குடும்பம் சேர்ந்து போவோம். பக்கத்தில் இருக்கிற எங்கள் அண்ணன் சொல்லுவான், மந்தையை பெருக்க பண்ணுவது போல் கர்த்தரனுக்கு பெருக்க பண்ணினார். இது இங்கேருந்து அங்கே போவோம். இப்போது ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஒரு கல்யாணம் பண்ணி தொலையா எல்லாமே நிற்பாங்க, இன்னும் கொஞ்சம் புது ஆத்மாவும் வரும் தலைமை சொல்லும். கர்த்தர் வேணுமா, ஜனங்க வேணுமா?